நாம் தைரியமாய் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் கர்த்தரே நமக்கு சகாயராய் இருக்கிறார். நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறவரும் அவர்தான். நம்மளை எப்பெல்லாம் பாதுகாக்கணுமோ அந்தந்த நேரத்துல ஒரு இம்மானுவேலராய் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவரும் தேவன் தான் பிரியமானவர்களே. அதனால மனுஷன் எனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி தைரியத்தோடு நாம் சொல்லலாம் பிரியமானவர்களே. இதற்கு 9வது வசனத்துல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. அப்படின்னா அவர் நம்ம விட்டு விலகவும் மாட்டாரு, நம்மளை விட்டு எங்கவும் போகவும் மாட்டார் பிரியமானவர்களே. நம்மளை கைவிடுகிற மனுஷங்க இருக்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர் பாருங்க. அவர் நம்மளை விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறார். அதனால மனுஷனுடைய சூழ்ச்சிக்கு நாம் எந்த நேரத்திலையும் பயப்பட வேண்டாம். ஒருவேளை நான் பணிபுரிகிற இடத்துல, படிக்கிற இடத்துல, என்னுடைய வீடை சுற்றி இருக்கிற எல்லாரும் எனக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்யறாங்களா, எனக்கு விரோதமாய் திட்டமிடுகிறார்களா, எதற்கும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன்னா கர்த்தரே நமக்கு சகாயராய் இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாதவர். தைரியமாய் இருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் பிரியமானவர்களே.